ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஆக்சுவலாக நான் லாங் வீடியோ போட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது. இப்போ கூட என்கிட்ட லாங் வீடியோ போடுறதுக்கு எந்த கண்டென்ட்டும் இல்லை. பட் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஷார்ட்ஸே இப்போ நான் லாங் வீடியோவை போடலான்னு ஒரு ஐடியா வந்துட்டேன். ஸோ கண்டென்ட் பற்றாக்குறையாக இருக்கிறனால பார்க்குற நீங்கள் ஒரு சில கண்டென்ட்டை சஜஸ்ட் பண்ணீங்கன்னா அப்கமிங் டேஸில் நான் சில வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம 5 to 6 டிஃப்ரெண்ட்டான ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உலகத்தை நீங்கள் பார்க்குற பார்வையே கூட மாறலாம், உங்களோட நாலேஜ் அதிகமாகும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே எல்இடி க்ளோ ஆகுது, ஆனால் டியூப்லைட் 2-3 செகண்ட்ஸ் கழிச்சு தான் க்ளோ ஆகுது. ஏன் என்ன ரீசன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை டியூப்லைட் யூஸ் பண்ணுறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ரீசன் ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலாக எல்இடிக்குள்ள செமிகண்டக்டர் டிவைஸ் இருக்கும். இந்த டிவைஸ் வந்து கரண்ட் கிடைச்ச உடனே எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் அதே டியூப்லைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஸ்டார்டருக்கு வந்து ஹை வோல்டேஜ் கிடைக்கணும். கிடைச்சதுக்கப்புறம் உள்ள இருக்க கேஸ் வந்து அயனைஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து டியூப்லைட் ஆன் ஆகுது. நம்ம டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸில் எங்கே போகுது? உண்மையாகவே அது டெலிட் ஆகும். ஆக்சுவலாக நம்ம டெலிட் பண்ணுற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே உடனே டெலிட் ஆகாது. அது வந்து ஃபஸ்ட்டு ரீசென்ட்லி டெலிட்டட் ஃபோல்டருக்கு வந்து போகும். அங்கே வந்து ஒரு 30 டேஸ்க்கு வந்து அப்படியே இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறமா ஃபோட்டோஸ் வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிரும். பட் அப்போவுமே வந்து அந்த டேட்டா உடனேலாம் எரேஸ் ஆகாது. வேற ஒரு ஃபோட்டோ ஆர் வீடியோ வந்து அந்த மெமரி ஸ்பேஸை வந்து ஓவர் ரைட் பண்ணும்போது தான் அந்த ஃபோட்டோ ஆர் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகும். கீபோர்டில் ஏபிசிடி ஆர்டர் எல்லாமே ஏன் வித்தியாசமாக இருக்குன்னு நீங்கள் எனக்கு யோசிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ரீசன்னா ஓல்ட் டைப் ரைட்டர்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க கீஸ்லாம் ஜாம் ஆகிற ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் லைக் ஏஇ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வந்து பிளேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணும்போது கிடைச்சது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற QWERTY லேஅவுட். இப்போ இருக்கிற மாடர்ன் கீபோர்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி ஜாம் ஆகிற பிரச்சனைலாம் இருக்காது. பட் ஆனால் ஏன் இன்னும் அதே லேஅவுட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பீப்புள் வந்து அந்த லேஅவுட்டுக்கு தான் டைப் ரைட்டிங் பழகிருப்பாங்க. ரீசெண்டாக இந்த போயிங் ஏரோப்ளைன் வந்து கிராஷ் ஆனதை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருந்தோம்ல. அவ்வளோ பெரிய கிராஷில் கூட ஒரு சின்ன பாக்ஸ் மட்டும் தப்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக அது வந்து பிளாக் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் பாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஏரோப்ளைன்லையும் இருக்கும். இந்த பிளாக் பாக்ஸை வந்து டைட்டானியம் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரொடக்ஷனோட வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இது வந்து 1100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட வித்ஸ்டாண்ட் பண்ணும். சப்போஸ் பிளேன் ஏதாவது கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட இந்த பாக்ஸ் வந்து அது எல்லாத்தையுமே சர்வை பண்ணி தப்பிச்சிடும். ஸோ அதனால தான் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் பாக்ஸை வந்து கண்டுபிடிப்பாங்க. சந்திராயன் 3 ஏன் மூனோட சவுத் போலுக்கு அனுப்புனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஆக்சுவலாக ரீசன் என்ன அப்படின்னா மூனோட சவுத் போலில் வந்து சன்லைட்டே படாதனால அங்கே ஐஸ் ஃபார்மில் வாட்டர் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு அசம்ஷனோட தான் சந்திராயன் 3 வந்து அங்கே அனுப்புனாங்க. ஸோ அந்த ஒரு வாட்டர் வச்சுட்டு மேபி ஃபியூச்சரில் ஆக்சிஜன் ராக்கெட் தேவையான ஃபியூயலெல்லாம் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் சந்திராயனை வந்து மூனோட சவுத் போலுக்கு அனுப்புனாங்க. இமேஜின் ஒன் டே ஃபுல்லாக சன்லைட் இல்லைனா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எர்த்தோட டெம்பரேச்சர் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சோலார் பவர் ஸ்டேஷன்ஸில் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியாமல் போகும். பிளான்ட்ஸ்னால ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக ஆக்சிஜனை சப்ளை பண்ண முடியாமல் போயிடும். இதனால மனுஷங்களோட உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், ட்ரீஸ் இதோட பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். வெதர் பேட்டர்னும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். பட் ஜஸ்ட் ஒன் டே சன்லைட் இல்லாதனால இவ்வளோ ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.